அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது தக் லைஃப் என்ற படத்தினுடைய விமர்சனம். தக் லைஃப் என்றால் பொறுக்கி வாழ்க்கை. அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய இயக்குனர் இமயம் மணிரத்னம் அவர்கள் பத்மஸ்ரீ கமல், வருங்கால நடிகர் திலகம் எஸ்டிஆர் அவர்களை கொண்டு சிறப்பான படத்தை கொடுத்துள்ளார். இந்த நேரத்தில் கமலை பிடிக்காதவர்கள் அவரை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தக் லைஃப் என்றால் என்ன? பொறுக்கி வாழ்க்கை. திருடர்கள் என்பவர்கள் பொதுவாக படிக்காதவர்கள், உலக நாகரிகம் அறியாதவர்கள். அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அதை கொண்டு சிறப்பாக பாத்திரங்களை வடிவமைத்துள்ளார் மணிரத்னம் அவர்கள். அழகான படம், அழகான பாடல், சிறப்பான இடங்கள், அருமையான ஒளிப்பதிவு. இப்படி சிறப்புமிக்க படத்தை வேண்டுமென்றே கமலை பிடிக்காதவர்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். படம் சரியில்லை, வயதானவர் இப்படி நடிக்கிறாரு. அதாவது அந்த இடத்தில் வயதையோ இல்லை அவருடைய அழகையோ பார்க்கக்கூடாது. படம் தப்பு, திருடர்கள் வாழ்க்கை. அது அருமையாக படம் கொடுத்துள்ளார். அற்புதமான படம். கமல் அவர்கள் 234 படங்கள் நடித்துள்ளார். அதில் 198 படங்கள் சிறப்பான படம், எல்லாமே வெற்றி படங்கள். 10 படங்கள் தோல்வி. உதாரணமாக குணா, ஏராம், அன்பே சிவம், ஆலவந்தம், இப்படி பல, மகாநதி, இப்படி பல படங்கள். ஆனால் வெற்றி பெற்ற படங்களை பேசுவதை விட தோல்வியுற்ற படங்களை தான் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். கமலை பொறுத்தவரையில் 10 வருடம் முன்னாடி இருப்பார். அதாவது அன்பே சிவம் அந்த நேரத்தில் ஃபெயிலியர் படம். இப்போது அந்த படத்தை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ஆலவந்தான். ஆகையால் அரிஜீவியான நம்முடைய கமல் அவர்கள் அற்புதமான படத்தை கொடுத்துள்ளார். தக் லைஃப் மூலமாக இதற்கு உறுதுணையாக இருந்த எஸ்டிஆர் அவர்களும் சிறப்பாக நடித்துள்ளார். இந்த படத்தை நாம் அனைவரும் சேர்ந்து அந்த படத்தை தமிழனாக அந்த படத்தை வெற்றி படமாக ஆக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்று, நம்மளும் இந்தியர்கள். அந்த நோக்கத்தோடு சிறப்பான நடிகராகிய கமலுடைய தக் லைஃப்பை வெற்றி படமாக்க வேண்டும். அதே நேரத்தில் பொதுவாக இந்த புழு சட்டை மாறன், அந்தணன், பிஸ்மி, கேஸ்வரா, சங்கர், ஜேர்னலிஸ்ட் சங்கர், இப்படி பல பேர் கமலை பிடிக்காதவர்கள் வேண்டுமென்று அவரை பற்றி, அவருடைய வயதை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வயதிற்கும் நடிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது இயக்குனர் என்ன கேட்டு கொடுக்குறாரோ அதை நடிக்கிறார் கமல். ரஜினியும் 76 வயசு ஆகிப்போச்சு, கமலுக்கு 70 வயசு. ஆனால் நம்ம வயதை பார்க்கக்கூடாது. நம்ம எதை பார்க்கணும்? அந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரம் என்ன என்று பார்க்க வேண்டும். அதை விட்டுட்டு வெறும் சின்ன பையன் நடிக்கிறார், அதெல்லாம் சொல்லாதீர்கள். முழு சட்டை மாறனுக்கு மற்றவர்களை குறை சொல்வதே அவருடைய பிழைப்பு. ஆக இந்த படத்தை நம்முடைய தமிழ் மக்கள் வெற்றி படமாக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.